வெல்கம் டு ரெஸ்லிங் ரேமேஜ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் புதுசு வந்துருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்ன, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவோட ரேட்டிங் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த பழைய ரைவல்ரி இந்த ரூசே சேமஸ் அந்த மேட்ச் வேற லெவலுக்கு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடுவாங்க. நம்பர் 1 மாமி ரியார்பிளி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தே செக்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் போன டைம் இப்போ லாஸ்ட்டாக நடந்த நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரில் ஸ்ட்ரீட் ஃபைட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்களே, அதுக்கப்புறமா இப்போ எவல்யூஷன் ஷோ வரனால ஸோ இஎஸ்கை திருப்பி வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது மாமி ரியார்பிளிக்கு ஒன்று இந்த லீவ் மார்கன் கூட அவங்க டீம் கூட பஞ்சாயத்து போகும், அப்படி இல்லைன்னா திருப்பி இந்த டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வருவாங்க. இதோட தெரிஞ்சு பார்ட் 3 நினைக்கிறேன், பார்ட் 3 பார்ட் 4 தெரியல, சரியா தெரியல. நெட்ஃப்ளிக்ஸோட டெபிட் ஷோவில் ஆரம்பிச்ச கதை நினைக்கிறேன், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த எவல்யூஷன் ஷோவில் மாமி ரியார்பிளி கையில் டைட்டில் போதா என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைலுக்கும் டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு என்ன டைட்டில் மேட்ச் கன்ஃபார்ம் ஆச்சு. அதை வந்து நைட் ஆஃப் சாம்பியன் தூக்கிட்டாங்க. அது காரணம் இப்போதைக்கு இவர் வந்து இன்ஜூராக இருக்காரு டாமினிக் மிஸ்டீரியோ. ஸோ அதனால அந்த பத்திரத்தோட சுற்றிக்கிட்டு இருக்காப்புல, இங்கே பாரு டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கு, கண்டிப்பாக கூட மேட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏஜ் ஸ்டைல மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஜேடி மெக்டோனா ஃபின் பாலர் அண்ட் வாசஸ் நியூ டேக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஒரு டைட்டில் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு நியூ டேவோட நியூ டே வந்து டைட்டில் வச்சிருந்தாலும் ஸோ அவங்க அடுத்தடுத்து பேப்பரில் மேட்ச் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச்சில் வந்து டைட்டில் கைமாற்றிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் மேட்ச் தான் சொல்லணும். அண்ட் லாஸ்ட் எண்டிங் வரைக்குமே நியூ டே வின் பண்ணுற மாதிரி வரும். சீட்டிங் பண்ணி வின் பண்ண ட்ரை பண்ண பார்ப்பாங்க. ஆனால் ஃபின் பாலர் டீம் அதுக்கு மேலே வந்து சீட்டிங் நம்பர் 1. ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நியூ டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் லைராவும் அண்ட் பிரேலியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதாவது போன டைம் ஒன்றால் தப்புனால தான் பெக்கி வந்து தப்பிச்சான்ட்டு. ஆனால் இப்போதைக்கு ஆடம் ஃபேஸ் வந்து இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. உங்கள் ரெண்டுத்துக்கான மேட்ச் அதில் யார் வின் பண்ணுறோம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பேப்பரில் பெக்கிக்கு அகைன்ஸ்டாக வந்து நீங்கள் தான் மேட்ச் பண்ண போகிறீங்க, இதில் யார் வின்னரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கிரேஸ் வளர் ஆஸ்டன் தெரியலாமல் சிங்கிளாக வந்து நியூ டேக்கு அதாவது கோஸை விட்டுக்கிட்டு இருக்காரு. நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோத்துட்டாங்களா அதை கலாய்க்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஆஸ்டன் தெரிய வச்சு WWE மொக்க பண்ணி துரத்திட்டாங்களா என்னன்னு தெரியல, அவரவே காண. நெக்ஸ்ட் நம்பர் 2 சாட் கேபிள் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களோட டீம் வந்து ஸ்பிரிட் அப்படியே தான் இருக்கணும், சரியா, அமெரிக்கன் மாதிரி என்றைக்கும் வந்து குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு தரமான ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பேங்கரான மேட்ச் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். சீமஸ் வர்சஸ் ரூசே. இது வந்து ஒரு பழைய ரைவல்ரி. இந்த மேட்ச் எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியும் இந்த ஒரு ஸ்டோரில் என்ன இந்த மேட்ச் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்கன்னு. ஆனால் இது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 படம் இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது ரூசேக்கும் சீமஸ் நடந்த மேட்ச் லிட்டரலி வேற லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு பழைய வைப்பு தான் கொடுத்துருக்கும். 90s கிட்ஸ் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரூசே லாஸ்ட்டாக வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதுக்கப்புறம் என்னன்னா அமெரிக்கன் மேட்டை கேட்குறாங்க, ஐவிஎன்எல் உங்கள் சாட் கேபிள் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. ஸோ இப்போ உங்களோட நிலைமை என்னன்னு அப்படி கேட்கும்போது எல் கிராண்டி அமெரிக்கான கிராஸ் ஆகிட்டு போகிறோம். ஆனால் என்ன ஒரு மாடு மாதிரி இருக்காரு, ஹைட்டாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது சாட் கேபிள் கிடையாது, வேற யாரோ ஒரு ஆள். பேக் ஸ்டேஜில் செமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அட்டாக் பண்ண. அண்ட் செமிசைனுக்கு வேறு நீங்கள் மெயின் இவென்ட் மேட்ச் இருக்குது, என்ன கதையாக போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்டெப்பனி கிட்ட பற்றி கேட்குறாங்க, எவல்யூஷனில் ஒரு பேட்டில் ராயல் மேட்ச் இருக்குது, அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் கிளாஸ் இந்த பாரிஸில் மெயின் ஷோ வந்து பண்ண போகிறாங்க, டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வின் பண்ணி காட்டுன்னு சொல்லி ஸ்டெப்பனி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் குந்தர் வந்து இப்போதைக்கு ஒரு செக்மெண்ட் பண்ணுறாரு கோல்பர்க் அகைன்ஸ்டா. கோல்பர்க்கோட ஷார்ட் டைம் ரெக்கார்டை வச்சு எல்லாரும் வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு என்ன சொன்னார்னா, குந்தரை வந்து எப்படி ஷார்ட் டைமில் எல்லாத்தையும் தோக்கடி போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஷார்ட் டைமில் நான் தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு குந்தர் வந்து சொல்லியிருக்காரு. இங்கே செத்ஃபைக்கிங் ரால்ஸோட மனித மங்கோட அந்த மாடிஃபிகேஷன் வந்து நல்லா இருந்துச்சு பிளாக் கலரில். அண்ட் செத்ரால்ஸ் இப்போ என்ன சொல்கிறேன்னா, மூச்சு அடக்கிற மாதிரி நான் விஷயங்கள்லாம் செய்ய போகிறேன், நீ என்னதான் அங்கே மூச்சு கூட்ட ரோல்பர்கை தோக்கடிச்சாலும் அங்கே என்னோட மனித மங்க வச்சு ஒன்றும் ஸ்டாப் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்கிட்ட இருக்கிறது உன் ப்ரீத்தை ஸ்டாப் பண்ணுற ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டக்குன்னு சிஎம் பங்க் வர சிஎம் பங்க் வந்து செத்ரால்ஸ் அட்டாக் பண்ணி ஸ்டம்ப் போடலாம் ட்ரை பண்ணும்போது சிஎம் பங்க் அடிச்சு வந்து துரத்தி விட்டுருப்பாரு. ஸோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸ் ஓடி இருப்பார் மேலே. அண்ட் இங்கே குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது இங்கே பாரு நீ என்னோட வழியில் வராத, என் வழியில் வராத அப்படின்னு சொல்லி சிஎம் பங்க் வந்து தள்ளிட்டு இருப்பாரு. லிட்டரலி அது வேற லெவல் மூமெண்ட்டாக இருக்கும். சிஎம் பங்க் துரத்திட்டு போய்கிட்டு இருக்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்என் கிட்ட மாட்டிடுவார். லிட்டரலி அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மூமெண்ட். இப்போ எல்என் வந்து பார்த்தீங்கன்னா ராப் ரெண்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் வாரம் வந்து சாட்டர்டே மெனியூட்டில் ஒரு மேட்ச் வந்து பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 பேக் ஸ்டேஜில் ஜட்மெண்ட் நியூ டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணக்கு அப்புறமா இப்போ லீவ் மார்கனோட டைட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோக்ஸன் பிரஸ்ல கொடுத்துட்டாங்க. கேளுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, லீவ் மார்கனோட டைட்டில் எதுக்கு ரோக்ஸன்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னப்ப அவள் வர எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ரோக்ஸன் வச்சிருக்கா எனக்கு பொறுத்தவரை கரெக்ட், நீ அவள் கூட இருந்து கொஞ்ச நாள் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ரக்கேல்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு லீவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா கதை மாறப்போது, லீவ் மார்கன் வந்து ரோக்ஸனை பழக்க போகிறாங்க. அந்த மாதிரி தான் கதை வரும். லீவ் மார்கன் இந்த ஜட்மெண்ட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இங்கே பிரேலி
பெக்கிக்கும் லைரா வல்கிரியாவுக்கும் ஒரு மேட்ச். இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி கூட எவால்யூஷன் மேட்ச்ல வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் 2 பேருமே ரோல் பண்ண மாதிரி வந்து வின் பண்ணிருப்பாங்க. அதனால யாருமே வின் பண்ணல, 2 பேரும் வின் பண்ண தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் ட்ரீட் கதை வந்து நல்லா இருக்கும். சிங்கிள் மேட்சோட ட்ரிபிள் ட்ரீட்னா வேற லெவலாக இருக்கும் எவால்யூஷன் சொல்ல. பேக் ஸ்டேஜில் சிஎம் பங்க் எல்லாரும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. சிஎம் பங்க் இது என்னோட சித்திரவாள் செய்வேன், நான் தான் வந்து அடிப்பேன் அப்படின்னு தான் சொல்றாரு. இங்க பாரு அதெல்லாம் பேச்சு கிடையாது, நீ ஏன் பண்ண ட்ரை பண்ணிட்டேன் சாட்டர்டே மெயின் இவெண்ட்ல நான் வந்து இப்போ எனக்கு அவனுக்கு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, அதனால கொஞ்சம் என்னோட வழியிலேருந்து விலகி போ அப்படின்னு சொல்லி சிஎம் வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. என்ன கதையாகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போதைக்கு செமிசைன் வயிற்றுல கட்ட போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் பென்டா வந்து இந்த மேட்ச்ல ரெடி தானே, நம்ம என்ன போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பென்டா அண்ட் செமிசைன் வர்சஸ் பிரான் பிரேக்கர் சொல்லியிருக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்ல செமிசைனாக இன்ஜூரா இருக்காரு. ஸோ அதனால கரெக்டாக யூஸ் பண்ணி பிரான் பிரேக்கர் ஒரு சூப்பர் ஸ்பியரை தட்டி விட்டு இங்கே வந்து செமிசைனை பின் பண்ணி மேட்ச் வந்து முடிச்சு விட்டாரு. முடிச்சுக்கிட்ட அப்புறம் பென்டா வந்து கொஞ்சம் இன்ஜூரா இருக்காருல, அதையும் மீறி வந்து கூட்டு வந்தார் பென்டா. அதனால கொஞ்சம் அவரை வந்து பாத்திர ட்ரை பண்ணிக்கும் போது அங்கே வந்து பிரான் பிரேக்கர் பார்த்து 2 பேருமே பென்டாவையும் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ரெஸ்கியூ பண்ணுறக்காக சிஎம் தான் வருவார் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்தது மெயின் ஒன் ஜேவ்ஸோ இந்த ஒரு வாரில் வந்து இப்போ சேர்ந்திருக்காரு. இது கரெக்டான மூமெண்ட் தான். அதாவது இவங்க 4 பேர் சிஎம் மங்கை சேர்த்து 4 பேர் ஒரு டீமாக இருந்தால் நல்லா இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் இன்னைக்கு நடந்த ரா வந்து உண்மையிலே பெஸ்ட்னு சொல்லுவேன். அதாவது இந்த செக்மெண்ட் வைஸில் அந்தளவுக்கு வந்து செக்மெண்ட் இல்லை, அந்த மேட்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டாங்க. இப்போ ஜட்மெண்ட்டை எடுத்த முடிவு கரெக்டாக தப்பான்னு தெரில. அண்ட் இந்த மேட்ச் அதாவது ரூசே அண்ட் சேமஸ் மேட்சை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச் பார்ட் 1 முடியக்கூடாது, பார்ட் 2 பார்ட் 3 வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சிஎம் பங்க் அந்த குந்தருக்கான மேட்ச் வந்து டீஸ் பண்ணிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு கூடிய சீக்கிரத்தில் அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். தரமான அப்டேட் இருக்குது, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுப்பா. தேங்க்யூ.